வெல்கம் டு சாய் சிம்பிள் சமையல். இன்றைக்கி நம்ம சிக்கன் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நம்ம முதல்ல சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு உப்பு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 1/2 அன் ஹவர் ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 இன்ச்சு பட்டை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு கடற்பாசி, 1 ஸ்பூன் சோம்பு, எல்லாத்தையும் சேர்த்து மசாலா சூடானதும் நான் இன்றைக்கி 4 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அது கூட 5 பச்சை மிளகா, 2 சின்ன சைஸ் தக்காளி, கொஞ்சம் கறிவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி மாதிரி மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி மாதிரி மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ இதில் ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வதக்கின மசாலாவை ஒரு தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி ஆற வச்சு மிக்சியில் போட்டு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ சிக்கன் ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயாச்சு. ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 கப்பு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன். இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ளேமை மீடியம் லோவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுடலாம். இந்த சமயத்தில் நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலா ஆறிட்டுருக்கோம், அதை அரைச்சிடலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நம்ம மூடி போட்டு 2 நிமிஷம் ஆயாச்சு. பாருங்கள், சிக்கன் அதுலேருந்தே தண்ணி விட்டு லேசாக வெந்திருக்கு. பாருங்கள், சிக்கன் வெந்து லேயராக தெரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். மசாலா சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. நம்ம சிக்கன் ஊற வச்ச போது சிக்கனுக்கு தேவையான உப்பு அதில் சேர்த்துருந்தோம். அதனால் இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா கலந்து விட்டுட்டு இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ
தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம். இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆகிற நேரத்தில் நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். 1/2 கிலோ சிக்கன் குருமா வைக்கிறதுக்கு 1/4 மூடி தேங்காய் திருவல் எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கசகசா. இதை நான் சிக்கன் மேரினேட் பண்ணும்போதே கசகசாவை தனியாக ஒரு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். இப்போ அதையும் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. திறந்து பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கசகசா பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம குழம்ப கொதிக்க விடக்கூடாது. ஆனால் அது லேசாக சூடாகணும். அதனால் 1 நிமிஷம் விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான மணமான சிக்கன் குருமா தயார். இதை நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டா, சாதம் எது கூட வேணால் சேர்த்து சாப்பிடலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.